ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாங் வீடியோலாம் போட்டு பல வருஷம் ஆகுது. அந்த வீடியோவும் போட்டிருந்தாலும் அதுவும் வாய்ஸ் ஓவராக இருக்காது, ஒன்லி ரெசிபி வீடியோ தான் இருக்கும். ஓகே, வாங்க ஒரு நியூ ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இது வந்து பெருநாக்கெலாம் நோம்புக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் மயிலாடுதுறை போயிருந்தோம். அப்போ அங்கேயே வந்து அத்தாவோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு லன்ச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டல்லலாம் வேணாம், ஓகே வீட்டிலே செஞ்சுட்டாங்கன்னு சொன்னதுனால வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நான் தால்ச்சோறு பிரியாணி என்னென்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெய் சோறு, மட்டன் தால்ச்சா, தென் மட்டன் கிரேவி மாதிரி வச்சு, சிக்கன் 65, தக்காளி ஜாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பயிர் கஞ்சி, அப்புறம் வந்து சீனத்தவை வச்சு, ஆனியன் ரைத்தா வச்சு, முட்டை பாயில் பண்ணி, ஒரு 10 பேர் இருக்கும், 10-12 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீட்டிலே தான் நானும் அம்மா மாற்றி செஞ்சுக்கிட்டோம். தென் அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விலாக் என்ன வரும்டா, ரம்ஜானுக்கு வந்துடும் டேரெக்டாக. இடையில வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டுருப்பேன், இஃப்தாருக்குள்ளே ஸ்நாக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து எங்கள் ஊரில் வந்து எப்போதும் பெருநாட்களில் போடுவாங்க, 3 to 4 days இருக்கும். மோஸ்ட்லி ஹிஜாப்ஸ், அபாயாஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோம் நீட் எசென்சியல்ஸ் நிறையா இருக்கும். முக்கால்வாசி டைம் வந்து செலவு பண்ணது ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டுக்கு தான். ஓகே, வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை செலவு பண்ணுறோம், அது எப்போயாச்சும் டைமிங் தான். தென் அதோட ஃபினிஷ் பண்ணிட்டு தென் வந்து 1 year பேக் வந்து என் ஃப்ரெண்டு வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தா. அதுவும் ஆன்லைன் கோர்ஸுக்கு தான் எனக்கு ரெஃபர் பண்ணலாம் ஓகேன்ட்டு அவள் சொன்னதுனாலையும் ஹஸ்பண்டை கேட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா, நம்ம அம்மா தான் என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஜாயின் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் அதை 1 year கோர்ஸும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக முடிச்சுட்டு தென் கிராஜுவேஷனுக்கும் கிளம்பி போயிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா அறிவாலயத்தை தான் வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கேயே ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தென் லஞ்சுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. கல்ச்சரெல்லாம் பார்த்துட்டு தென் சார் ஸ்பீச்சு, மேம் ஸ்பீச்செலாம் லாஸ்ட் டைம் கேட்டுட்டு, சார் ஸ்பீச் ஆல்வேஸ் மாஸ் தான். நல்லா சூப்பரான ஸ்மைலிங் ஃபேஸோடு நல்லா எப்போதுமே 2 பேருமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் சூப்பர் மாஸ் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை வச்சு, அதாவது பிஜிஎம் செட்டப்போடு நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் வந்து கட் ஆகிடுச்சு, ஆட் பண்ண முடியல. தென் அதுக்கப்புறம் வந்து டீம் எஜுகேஷனில் வந்து கிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஜூனியர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களே அவங்களோட கல்ச்சரல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அங்கே ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களோட கிட்ஸோட கல்ச்சரல்ஸ் பார்த்து தென் அவார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க அக்கா வீட்டுருக்கு. அங்கே நெக்ஸ்ட் டே சண்டே லன்ச்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து அன்றைக்கி சண்டே நைட்டே பஸ் புக் பண்ணியிருந்தோம். 1 day ஸ்டே பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டு அங்கே பசங்களோட கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு வந்து பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால லாஸ்ட் டைம் போனப்போலாம் ஒரு 3-4 days இருந்தேன். நெக்ஸ்ட் டேவே கிளம்பிட்டேன். ஓகே, இனிமேல் லாங் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது சில பேர் வந்து இந்த பேசி வீடியோ போடுறாங்களா, அந்த மாதிரி போடலான்னு ஆசையாக இருக்குது. எந்த டாபிக் பற்றி பேசலான்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.